ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா எப்சம் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண ஒரே ஒரு கெமிக்கல் அப்படின்னா இதுதான், நம்மளோட ரோஸ் செடிகளுக்கு பயன்படுத்துகிறது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு நமக்கு 2026 வரைக்கும் இருக்குது. எல்லா ஃப்ளவர் இதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ சூப்பராக வந்து பூ கொடுக்கும். இது போட்டிங்கன்னாவே 2 நாளில் உங்களுக்கு காஞ்ச செடிகள், கருகின செடிகள் எல்லாமே சூப்பராக தளிர் விட்டு வருதுங்க. இதோட சீக்ரெட் என்னன்னு தெரியல. ஆனால் இது ஏதோ ஒரு கிணறுலேருந்து எடுப்பாங்க ஃபாரினில் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து படித்தேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சால்ட்டு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருங்க நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இதையே, எப்சம் சால்ட்டுன்னு. ஸோ இது மெடிக்கல் ஷாப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் சின்ன பாக்கெட் கிடைக்கும், 5 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டப்பா சைஸை பார்த்துருப்பீங்க. ஸோ 40 ரூபா அது. நான் இதை ஒரு 2 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இது போட்டதும் 2 நாளில் பூ பூக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஜினியா பிளான்ட் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இந்த சால்ட்டை வந்து நம்ம வந்து ஜினியா பிளான்ட்டில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்தேன். சரி, உங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணலாம். ஜினியா வந்து இப்போ எனக்கு ஒரு அளவுக்கு ஹைட்டில் வந்துருச்சு. ஸோ அது பூ வச்சதும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இது ஜினியா பிளான்ட்டில் போடுறக்கா எடுத்தேன். இது ரொம்ப ரொம்ப ரிசல்ட்டு கொடுக்குங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, ரோஸ் செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெஸ்ட்டு இது வந்து இது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, நான் எதுன்னு சொல்ல விரும்பலை. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நிறையா பூ பூக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இதுவும். இது போட்டாவே சரியான பூ பூக்குது. அதுவும் இல்லாமல் செடிக்கு ஏதாவது நோய் தாக்குதல் வருது, அல்லது செடியில் வந்து ஏதாவது கருகி இருக்குது, நுனி கருகி இருக்குது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்குது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இந்த சால்ட்டை வந்து நம்ம எல்லா பூ பூக்கிற செடிக்குமே போடலாம். செம்பருத்தி அந்த மாதிரி கருகின செடி கூட நல்லா தளிர் விட்டுச்சு. என்னோடய 7 டேஸில் பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் ரொம்ப தாக்கே பிடிக்க முடியல. அதனால் ஸோ அது இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்படியே இதை என்ன பண்ணலான்னா 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் கலந்து விட்டால் போதும்னு சொல்லுவாங்க. நான் வந்து சும்மா அப்படியே லைட்டாக தூவி தான் விடுவேன். தூவி விட்டோம்னா இப்போ மழை வருது இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் செமையாக வந்து பூ பூத்துரும். ஸோ மழை சீசனில் நம்ம மழை தண்ணியே போதும். மழை வந்துட்டுருக்கனால நம்ம செடிக்கே தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ ஜினியாவுக்கு வந்து இது கொடுக்கலான்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக எப்சம் சால்ட் வந்து உங்கள் ரோஜா செடி என்ன டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இதை கொடுங்க. கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ஜினியா பிளான்ட்டு. ஸோ நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மழை வந்தது அப்படின்னா நல்லா, நாளைக்கோ இன்றைக்கோ மழை வந்தால் சரி, இல்லைன்னா நம்ம ஒரு 2 நாள் கழித்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு வராது. ஸோ இத்தனை இதில் வந்து நான் ஜினியா வந்து போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வந்து ஃப்ளவர் வந்ததும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கீழே ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து 1 to 5th வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். ஸோ நல்ல ஒரு கைடன் வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா 1 to 5th ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.